வணக்கம் ஃபிஷிங் கலன் தமிழ். இன்றைக்கி நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு மீன் பிடிக்க வந்து. உங்களுக்கே தெரியும், வீடியோ போட்டே இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய இடங்களுக்கு போனேன் மீன் பிடிக்க. அங்கே வந்து ஒன்றுமே மீன்கள் கிடைக்கல, வீடியோவில் எடுக்க முடியல. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஊரில் கம்மாயில் மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கேன். இன்றைக்கி கம்மா அங்கே இருக்குது, தூரமாக தெரியுது பார்த்தீங்களா. நான் உள்புறம் கம்மாய்க்கு உள்புறம் வந்திருக்கேன். இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு நல்ல இடமா பார்த்து உட்காந்து மீன் இன்றைக்கி எப்படி கிடைக்குது என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்காவது நமக்கு மீன் பிடிக்கணும். ஏன்னா வீடியோக்காக வேண்டியது மீன் இன்றைக்கி பிடிச்சி ஆகிட்டுருக்கேன். பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கள் கம்மா தான், எங்கள் ஊர் கம்மா தான். இந்த கம்மாயில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு தண்ணி அங்கே கிடக்கு. இந்த மழை வந்துருச்சு, ஆனால் தண்ணி கால்வா தண்ணி இன்னும் வரலை. கம்மாயை சுத்தம் பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போன வருஷம் ஒரு 6 மாதம் முன்னாடியே, 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்கு நினைக்கிறேன், அதில் ஆரம்பித்தது. அங்கே தெரியுது பார்த்தேன் தூரமாக. அதுக்கு அந்த பக்கம் இங்கிட்டலாம் முடிஞ்சு வேலை முடிஞ்சாலும் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த சீமக்கருவில் அவங்க வேரில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஜேசிபி தோண்டி அந்த வேறு இலை எல்லாத்தையுமே அரைச்சி அந்த தூளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அந்த விட்டுட்டு போன இடங்களில் திரும்ப பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப அதை 100 நாள் வேலை ஏதாவது வச்சு தான் வேலை பார்க்கணும். திரும்ப செடி நிறையா வந்துருச்சு பாருங்க. இதான் நம்ம ஊர் கம்மா. இது கம்மா வரத்து கால்வாய். இந்த கால்வாயிலேருந்து நம்ம உள்புறம் கொஞ்சம் இறங்கி இங்கே தான் தூண்டி போட போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், நல்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நல்ல கிளைமேட்டு, வெயிலெலாம் தாழ்ந்துருச்சு. நம்ம உள்ளே இறங்கி தூண்டில் போடலாம் வாங்க. நல்ல பிளேஸாக பார்த்து உள்ளே இறங்கி, நான் கரையில் நின்று போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் உள்ளே இறங்கி ஒரு இடுப்பு தண்ணியில் நின்று போடுறேன். முள்ளுக்கு நடுவில் போட்டு பார்ப்பீங்க, நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஏமாற்றமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்படியே மீன் பிடிச்சிட்டு தான் போகணும். பாருங்கள், ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. புழுவெல்லாம் முள்ளில் கட்டி வச்சிட்டேன். நேரத்தில் ஒரு இதில் வச்சு கட்டி வச்சிட்டேன். இப்போ 1 ஹவர் ஆச்சு, ஒன்றுமே கடிக்கலைங்க. இப்போ தான் ஏதோ கடிச்சிருக்கு. இழுத்துருச்சு. வா வா வா. நரம்பு புதுசாக ஏற்றுற மாதிரி போட்டுருக்கேன். கயிறை இழுக்கணும். நம்ம நல்ல கடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மீன் இப்போ தான் நம்ம கடிச்சிருக்கு. பாருங்கள், இது ஒரு மீடியமான சைஸ் தான், பெரிய மீன் கிடையாது. பரவாயில்ல, நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்காத எதுவுமே கிடைக்காம இந்த இடத்துல இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதை பிடிச்சி நம்மளோட பையில் போட்டுடலாம். புழு பை எல்லாத்தையுமே ஒரு முள்ளில் கட்டி தொங்க விட்டேன். ஏன்னா அப்போ தான் இது அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம நினச்ச நேரம் மீன் மாட்டினோம்னா அதை கழட்டி உள்ளே போட்டலாம். சும்மா ஒரு வலைப்பை இருந்துச்சு. அதை கயிறை போட்டு நரம்பு போட்டு சுருக்கு மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அவசரத்துக்கு. இன்னொரு பை ரெடி பண்ணணும். நெட்டு வாங்கி அது மாதிரி நல்லா ப்ளூ கலரில் கனமானதாக ரெடி பண்ணணும். கிடக்கட்டும். உள்ள புழுவை சரி பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக மெதுவாக அந்த சேம் லொக்கேஷனில் போடுவோம். எங்கே கடிக்குதோ அதே லொக்கேஷனில் போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அடித்து இழுத்துட்டு போகுது தெரியுது அவங்களுக்கு. இழுத்துருச்சு. வா 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 வா. நல்ல பைட்டு. பெரிய மீன்லாம் இல்லை, அதே சைஸ் தான். அந்த சைஸ் மீன் தான் இங்கே நிறையா இருக்குது இந்த கம்மாயில். பெரிய மீன் இல்லை, அதே சைஸ் மீன் தான். ஏதாவது ஒரு மீன் கிடைக்காதுன்னு பார்ப்போம். பரவாயில்லாத மீன் தான். நல்ல வெள்ளை கலர் நல்லா இருக்குது. நம்ம பிடிச்சி நம்மளோட கவரில் போட்டுடலாங்க. நல்ல கடை. புழுவை சரி பண்ணிக்கலாம். புழுவை சரி பண்ணிவிட்டு கரெக்டாக தொங்கு புழுவெல்லாம் போடல. இன்றைக்கி கொஞ்சம் சில நேரங்களில் இருக்க புழுவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய மீனை தான் தொங்கு புழு கடிக்கும். குட்டி மீன் இருக்கும்போது நம்ம புழு கரெக்டாக முள்ளளவு வச்சால போதும். இழுத்துருச்சு. இங்கே ஒரு பைட்டு கடிச்சிருச்சு. நல்லா இழுக்குது. அப்படியே துள்ளி வருது பாருங்கள். பெரிய மீன் மாதிரி இழுத்துச்சு. பக்கத்தில் பார்த்தா சின்ன மீனாக இருக்குது. அது எப்படி தான் சில நேரங்கள் நம்மளுக்கு எல்லாம் பெரிய மீன் மாதிரியே தெரியும். வெயிட்டு போட்டிருக்கோமா முள்ளில், தூண்டியில் வெயிட்டு போட்டிருக்கா சில நேரம் நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும், பெருசாக தெரியும். ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் சின்ன மீனாக இருக்கும். ஒரே பிளேஸில் போட்டிருப்போம், அதே பிளேஸில் இன்றைக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சில நேரம் டக்குன்னு கடிக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா எப்போயாவது ரொம்ப நேரமாக 1 ஹவர் கூட வெயிட் பண்ணிக்கிட்டு சும்மாவே வெயிட் பண்ணுற காலங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டால் மீன் பிடிக்க முடியாது. தூண்டிலுக்கு பொறுமை தான் முக்கியம். நம்ம பொறுமை ரொம்ப சோதிக்கும். அந்த கடிச்சிச்சு. இது ஏதோ இழுக்காத மாதிரி இருந்துச்சு. லேசாக நான் இழுத்து பார்ப்பேன்னு பார்த்தா அப்போ தான் கடிச்சிருக்கும் போல். இழுத்துட்டு போகலை. கரெக்டாக
நம்ம இழுக்கிற நேரம் லேசாக கடித்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இழுத்து பார்த்தா உள்ளே இருக்குது. சில நேரம் அப்படி தான் நம்ம அந்த டைமிங் தான். இது கொஞ்சம் பிளாக் கலரான கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு இந்த கண்டை. கொஞ்சம் உள்ளே போட்டுருவோம். இவ்வளோ போட்டு வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு 4 மீன் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போன இடங்களில் பார்த்தோன்னா 1 மீன் 2 மீன், அதுவுமே எப்போயோ ஒன்று கடிக்கணும், கேமராலே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கடித்த இடங்கள்லாம் இருக்குது. இது ஏதோ இப்போ ஒரு 4-5 மீனாவது கேமராவில் ஷூட் ஆகிருக்கு. அதை நினச்சி பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த மீன் வந்துருச்சுங்க. இங்கே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மீன் வந்துருச்சுங்க. தவி ஜம்ப் பண்ணி வருது பாருங்கள். சலண்டு அப்படியே தம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஆஹா, வாவ், நல்ல மீன். ஜிலேபி மீன். எல்லாமே ஜிலேபி மீன் தான். நம்ம கம்மாயில் இருக்க ஃபுல்லாமே ஜிலேபி மீன் தான் அதிகமாக இருக்குது. இந்த மீனை சீக்கிரமாக பழகிடும், நல்லா பெருகிடும் குயிக்காகவே. நம்ம கொஞ்சோண்டு இருந்தாலே வந்து சீக்கிரமாக பெருகிடும். எப்படி இதுன்னுதுன்றே தெரியாது. ஏன்னா குயிக்காக இதாகிறது இந்த மீன் தான். ஒரு காலத்தில் வந்து விட்டுருக்காங்க. நம்மளோட நேட்டிவ் ப்ரீடு கிடையாது. வந்து இந்த ஆறுகளில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்மா ஆறு எல்லாத்துலேயுமே இந்த மீன் தான் இருக்குது. நாட்டு மீன்களும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அது அதிகமாக படாது. கண்ணில் படுறது அதிகமாக இதுதான். எவ்வளோ மீன்? ஒரு 5 மீன் 6 மீன் பிடிச்சிப்பேன் நினைக்கிறேன். புழுவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. மீன் பிடிச்சதுனால புழுவை டேமேஜ் பண்ணிடுச்சு. புழுவை சரி பண்ணிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் போட்டுருவோம். ஆழத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தரையில் படுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம மிதப்பை கரெக்டாக தரையில் படுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு கடிக்கும். என்னோடய அனுபவத்தில் வந்து தரையில் இருக்க மாதிரி போட்டால் தான் நல்லா கடிக்குது. இது நம்ம சும்மா போகிறத விட ஆழத்தை செக் பண்ணிவிட்டு அந்த அளவு போட்டோம்னா நல்லா கடிக்கும். இந்த அப்போ கடிச்சிச்சு, 2 கடிச்சிச்சு. போட்டோன்னா ஷார்ட் ஒரே அடி தான். சின்ன மீன் தான் இது. கொஞ்சம் நம்மளுக்கு பரவாயில்லாத மீன் தான். ஒரே போட்டாச்சு இவ்வளோ. பிடிச்சி பையில் போட்டு அடுத்த பிளேஸில் போட்டு டக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு எடுத்து போட்டுறேன். இல்லைன்னா லேட் ஆகிட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் கூட்டமாக தான் மீன் வரும். அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும், புழு இருக்குண்டு. நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் போடாமல் இருந்தோம்னா அது தள்ளி போயிடும், வேறு இடங்களில் போயிடும். போட பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒன்று கடிச்சிச்சு. வா வா வா, நல்ல ஒரு சைஸான மீன் தான் அந்த மீன். ரொம்ப சின்ன மீன் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய மீன், ரொம்ப பெரிய மீன் சொல்ல முடியாது. இந்த தொங்கு புழுவில் தான் கடிச்சிருக்கு. தொங்கு புழுவில் ஒரு நல்லா கடிக்கும். சைஸ் நல்ல சைஸ். எடுக்கிறது கொஞ்சம் சில நேரம் இப்படி தான் மாட்டிக்கிதுங்க, நல்லா மாட்டிக்கிது. தலை பக்கம் மாட்டினா எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எலும்பு இருக்கனால, தலையில் போன் இருக்கனால அது வந்து அந்த இடத்துல வந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாய் கீழ் பகுதினா கொஞ்சம் சவ்வு மாதிரி இருக்கும், எடுத்தோன்னு டக்குன்னு வந்துடும். தலை பகுதினா வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, எடுக்க முடியாது நம்மளால். இங்கே ஒன்று ஏதாவது இழுக்குதே. ஆடரா வா வா வா, வாடு நல்லா மாட்டிடுச்சு. நல்ல ஓரளவு சைஸான மீன் தான். இன்றைக்கி வந்தது ஈவினிங் டைம்ன்றனால நம்மளுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. நம்ம பிடிச்ச மீனை பாருங்கள். இன்றைக்கி பிடிச்சிருக்க மீன் ஒரு 4 எவ்வளோன்னு தெரில, ஒரு 14-13 மீன் பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டைமிங் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் எப்படின்னு பார்த்துட்டு. 4 8 இது ஒரு 13 மீன் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 13 மீன் மொத்தமாக டோட்டலாக. கொஞ்சம் மீடியமான சைஸ் தான், பெரிய மீன் ரொம்ப பெரிய மீன்லாம் கிடைக்காது. எப்போவுமே ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சைஸ் மீன்லாம் நிறையா வரும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேட்டை கம்மி தான், பரவாயில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சது, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். முடிச்சாச்சு. இன்றைக்கி முடிச்ச மீன்களை பார்த்துட்டிங்க. போவோம். நம்ம இடம் வந்து வண்டியை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி வச்சுருந்துருக்கேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சேரை கிடக்கு, ஃபுல் சேரு பாருங்கள். பின்னாடி காலெலாம் பாருங்கள், என் காலை ஃபுல்லாக வந்து சேரில் வந்து செப்பல்லாம் மாட்டிக்கிச்சு. வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா செருப்பை கழட்டி வச்சா முள்ளு குத்துது. செருப்பு வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய 2-3 செருப்பு வந்து என்னோடய செருப்பு அந்து போச்சு. நான் ஸ்லிப்பர் வந்து என்ன பண்ணா சேரில் மாட்டிட்டு நம்ம இழுப்போம், அப்படியே அந்து போயிடும். செருப்போட நடக்க முடியாது, ஆனால் ஸ்லிப்பர் அந்து போயிடும். செருப்பு போட்டு நடந்தோம்டா அதான் நடக்கும்.